மேஷராசி என்பவர்களே, திடீர் செலவுகள் வந்து உங்களை திக்குமுக்காட செய்யும். திடீரென பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் துறையிலே சற்று தேக்க நிலை காணப்படலாம். மாணவர்கள் தங்கள் படிப்பிலே கவனம் கொள்ள வேண்டும். ஆசிரியர்களிடத்திலே சற்று கடுமையான வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பெண்களுக்கு ஏற்றமுடைய நாளாக, வருமானத்தை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. நாளைய தினம் சிறப்புடைய தினமாக இருப்பதற்கு துர்க்கையினுடைய வழிபாடு சிறப்பு தரும். ரிஷபராசி அன்பர்களே, சந்திரன் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையிலே சஞ்சரிக்கிறார். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை நாளை தினம் செய்து கொள்ள முடியும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்பு. புதிய ஆர்டர் எதுவும் கிடைக்குமா என்று தொழில் செய்பவர்கள் காத்திருக்கலாம். அவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள். பெண்களுக்கு ஏற்றமான ஒரு நாள். மாணவர்கள் தங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களே, ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். தனாதிபதி உங்களுக்கு நல்லதொரு இடத்திலே அமரவிருக்கிறார். புதிய முயற்சிகளும் தொழில்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு எதிர்பார்த்திருந்த காரியங்கள் ஏற்றம் பெறும். தேங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பொருளாதார ஆதாயங்கள் பெருகும். குடும்ப உறவினர்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். பெண்களுக்கு வளமுடைய காலமாகவும், மாணவர்களுக்கு ஏற்றமுடைய நாளாகவும், தொழில்துறை சார்பவர்களுக்கு அனுகூலமான நாளாகவும் நாளை தினம் இருக்கிறது. கடகராசி நேயர்களே, சந்திரன் உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை வந்திருக்கிறார். உங்களுடைய சந்திராஷ்டமம் விடுபட்டு உங்கள் சங்கடத்தை நீக்கி அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. துன்பங்கள் நீங்கி, துயரங்கள் நீங்கி நாளை தினம் நீங்கள் சிறப்புமிக்க ஒரு பலனை அடைவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தெய்வ திருத்தலங்களை சென்று சந்திப்பீர்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அந்நிய நாட்டு தகவல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்களுக்கு வளமுடைய நாள். மாணவர்களுக்கு ஏற்றமுடைய நாள். தொழில்துறை சார்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் நாள். சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலே நீங்கள் மெல்ல அடியெடுத்து வைக்கின்ற நாளாக இருக்கிறது. உங்களுடைய தனித்திறமை உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும், உங்களுடைய மன வலிமை உங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும், சுற்றி நடக்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆகையினால் எதிலும் நிதானத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். காரியங்களை திட்டமிட்டு செய்து கொள்ளுங்கள். தொழில் வளர்ச்சி சற்று மந்தமாக இருக்கலாம். பெண்கள் தங்களுடைய மனக்குறைகளை சொல்வதற்கு ஆளில்லை என்று இயங்குவீர்கள். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமுடைய நாளாக இருந்தாலும் அதில் வருமானங்கள் கிடைப்பது சற்று கடினமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, கணவன் மனைவி உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவியர் ஒன்று சேரலாம். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். குழந்தைகள் மனைவி மக்களோடு வெளியிடங்கள் சென்று வருவீர்கள். சில திருவிழா காலங்களில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அனுகூலமாகவும், மாணவர்களுக்கு ஏற்றமுடைய நாளாகவும், தொழில்துறை சார்புகளுக்கு வளர்ச்சியுடைய நாளாகவும் நாளை தினம் இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, சந்திர பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும் நாளாக இருக்கிறது.
இதுநாள் வரையிலும் உங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தால் அங்கீகாரம் தரக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய செயலுக்கு, சமுதாயத்தில் நீங்கள் செய்த செயல்களுக்கு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்வீர்கள், அதன் மூலம் வெற்றியும் காண்பீர்கள். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். எத்தனையோ காலங்களாக தேங்கி கிடந்த காரியங்கள் உங்களுக்கு வேகமாக முடியும். பெண்கள் தங்களுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்க வேண்டிய ஒரு நாள். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே சிறப்பு காண்பார்கள். தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு வளமுடைய நாளாக நாளைய தினம் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, சந்திர சஞ்சாரம் புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சாதனைகளை ஏற்படுத்தி தரும். இவர் இப்படி இருக்கிறாரே, புதிய காரியங்களை செய்துவிடுவாரா என்று உங்கள் மீது அவநம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள். அவர்களுக்கு உங்களுடைய திறமையை நிரூபித்து காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். தன்னுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக நன்மையை அடைவீர்கள். தாய் வழி உறவினர்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். சில பேர் வெளியூர் சென்று சில ஆதாயங்களை தேடிக்கொள்வார்கள். பெண்களுக்கு பூரிப்புடைய நாள். மாணவர்களுக்கு தங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய நாள். தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சியுடைய நாள். தனுர் ராசி அன்பர்களே, நெடுநாட்களாக தேங்கி கிடந்த காரியங்கள் வேகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. புதுமையான விஷயங்களை யோசிப்பீர்கள். அதை செயல்படுத்திருக்க வேண்டியான திட்டங்களை தீட்டுவீர்கள். வீடை மாற்றுவோமா என்கின்ற யோசனை இருக்கும். சில பேர் தொழில் ஸ்தாபனத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்ற யோசனையும் இருக்கும். சற்று காலம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். சக மனிதர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல சிறப்புடைய நாளாக இருக்கிறது. தொழில் முனைவோர்களுக்கு ஏற்றமுடைய நாளாக, புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு நாளாக நாளை தினம் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். புதிய தொழில் துவங்குவதற்கான யோசனைகள் வரலாம். குறிப்பாக இரும்புத்துறை சார்ந்தவர்கள், எண்ணெய் துறை சார்ந்தவர்கள், மரக்கிடங்குகள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நாளை தினம் ஏற்றமுடைய ஒரு நாளாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம் அல்லது திட்டங்களை தீட்டலாம். அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். பெண்கள் தங்களுடைய தைரியத்தினாலே சில காரியங்களை சாதிப்பீர்கள். உங்களுடைய பேச்சு குடும்பத்திலே எடுபடும். அதன் மூலமாக சில குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள். மாணவர்கள் தங்களுடைய திறமையை நிரூபிப்பீர்கள். தொழில் முனைவோர்களுக்கு ஏற்றமுடைய நாளாக நாளைய தினம் இருக்கிறது. கும்பராசி என்பர்களே, பொருளாதார ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய சுற்றவட்டார்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும். புதுமையான சில விஷயங்களை செய்து பார்க்க முயற்சி செய்வீர்கள். தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு வளமுடைய ஒரு நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு வருமானம் அதிகப்படக்கூடிய ஒரு நாளாக, தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். மீனராசி அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கை சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறதா என்று திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. உங்களை பற்றி நீங்களே சுய மதிப்பீடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். நீங்கள் இதனால் வரை செய்த காரியங்களில் நன்மை எது தீமை எது என்று அலசி ஆராய்ந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு நாள்.
புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அதற்கு பல பேர் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள். அவ்வப்பொழுது உங்களுடைய மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற 2 விதமான யோசனையோடுவே காணப்படுவீர்கள். அந்த யோசனையை தவிர்த்து தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து செயல்பட்டால் நிச்சயம் நாளை தினம் உங்களுக்கு ஏற்றமுடைய ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் தங்களுடைய கணவன்மாருடைய பேச்சை கேட்டு நடப்பது நாளை தினம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். மாணவர்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய படிப்பு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் சற்று தடைப்படலாம். தொழில் வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கிறது.